போய் நீ சுற்றிக்கே வண்டி என்ன அங்கே போயிருக்கும் வேறு லெவலில். இல்லை அதான் வேணும். நின்ன இடத்துல டக்குன்னு ஸ்டேரிங் சுற்றிட்டு மட்டும் இங்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கற்றுக்கிட்டீங்கன்னாலே பழகிட்டீங்கன்னு அர்த்தம்டா. என்ன நடுக்கு முயற்சி வத்தியா? இதுக்கு தான் நான் மூடிட்டு இருக்கிறது, எதுவுமே சொல்கிறதில்ல. சரி, நமக்கும் வாய் அடங்க மாட்டேங்குது. போ 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 சிக்கன் கேன் போட்டு தண்ணிக்கேன் கொண்டு வரலையே இன்னைக்குன்னு பார்த்து. நானும் வாயை திறக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். நமக்கு இந்த வாய்க்கரும் அடங்கியும் தொலைய மாட்டேங்குது. எல்லா வாட்டியும் நடந்தது தப்பா மேடம். ஆமாம், எல்லாத்துக்குமே நடந்துச்சு. படிக்கிறோம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு நான் சென்னைக்கு என்னோட வரேன். என்ன இன்னைக்கு நினச்சேன், பிடிச்சேன், சோபாவில் வச்சுருக்கேன். டிப்ரெஷன் வச்சுட்டு வந்துட்டேன். தனிக்கெல்லாம் பிடிச்சதை வச்சுருக்கேன். நான் என்ன இல்லைப்பா, அவர் தெரிஞ்சு வரா, அவர் தெரிஞ்சிருப்பார். அவர் செகண்ட் கீர் போட்டுருக்கணும். சாரி எல்லாம் வேணாம். இங்கே தான் வளைவு வருது, ஸ்பீடு பிரேக் வருது, அவ்வளோ ஸ்பீடு வேணாம். 10 நிமிஷத்தில் இறக்கி விட்றோம் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஆனால் இல்லை அதுக்காக தான் பேசுகிறேன். அதுக்காக நீ பயப்பில்லை, நாங்கள் 3 பேரும் பயந்துட்டு தான் இருக்கோம். 4 பேரும் 3வது கீர் போட்டுக்கணும். 3வது கீர் போட்டுக்கணும். அரவிந்தா பரபரப்பாக எக்ஸைட் மிதிக்கிற எந்த விதமான தப்பு இல்லை அரவிந்தா. அந்த ஸ்பீடுக்கு உண்டான கீரில் மிதிக்கிற மாதிரி முக்கியம். 7 மணிக்கு ஆயிரம். உனக்கு என்ன பஸ் 8 மணிக்கு வருது இருக்கு? முத்திரம்பாளையத்தில் வருமா அந்த பஸ்? இல்லைண்ணா இல்லைண்ணா. அப்போ காங்கேயம் இன்ஸ்டியூஷன் போட்டு பலன்னு ஒரு வண்டி வருது. அது நிறைய வண்டி எப்போ நான் அடிக்கல மெனக்கெட்டு அடிக்கிட்டு போய் நல்லா இருக்கு. கரெக்டாக அடிக்கிறது. அது அப்படி அடுக்கினா மட்டும்தான் நிற்கும். இவ்வளோ தூரம் வரும். இல்லை இது வந்து இது வேற இருக்குதான். பட் இதுலேயும் அரவிந்தா பொறுமை அரவிந்தா, பரபரப்பான அரவிந்தா. பாத்ரூம் பிளாஸ்டிக் கதவெல்லாம் வருதில்ல, அதுக்குள்ள அந்த ஸ்க்ரூ ஏற்றுறாங்கல்ல, இந்த மரத்தை அந்த கதவு ஓட்டைக்குள்ளவா இந்த கேப்பில் சொல்லி அதில் ஸ்க்ரூ ஏற்றுறாங்க. என்ன வரையண்ணா? ரைட்டில் போனது உள்ள போயிடலாம். எப்படி முருகனா இது டக்குன்னு கேட்குதாடா உங்களுக்கு? நம்ம ரோட்டில் வந்து பார்த்து கற்றுக்கோ பிரச்சனை. வேணாண்ணா, சித்த நேரம் அமைதியா இருங்கண்ணா, போயிடலாண்ணா. இல்லை வேண்டாம், எதா இருந்தாலும் வேண்டாம், பாராட்டம் வேண்டாம். அவர் குழுன்னு பார்க்குறாரு. அந்த அம்மா கார் அடிக்கணும் பாவம். ரைட்டா அப்படியே ரைட் ஆக்சிடென்ட் எடுத்துட்டேன். எங்கே எடுத்தேன்? ஆக்சிடென்ட் எடுத்தியே. இங்கே ஒன்று பிரேக்குன்னு இருக்கு, பிடிக்கணும்னு தோணுச்சா உனக்கு?
எப்படி போன வேற நீ கொண்டை வீசி விளையுது 7ஆம் கொண்டை வீசி விளையுது. அங்கெல்லாம் ஓட்டுறான். ஏய் ஸ்பீட் பிரேக்கரா? டேய் என்னடா எக்ஸைட் நிற்கணுமே நினச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்க மாட்டியா தம்பி அரவிந்தா? ஆ 10 சோடி ஸ்பீட் பிரேக் இருக்குது, பார்க்க முடியும். டம்முன்னு ஏற்ற போகிறேன். அதான் எங்கள் கையில் பிரேக் இருக்காட்டி பரவாயில்ல. என்ன பண்ணுறது? லெஃப்ட் 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 லெஃப்ட். தண்ணி தானே கேட்டேன். போய் குடிச்சு வந்துடுறேன் டீ கடையில். இல்லை நான் போனேன். லிஃப்ட் போகலாம். லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். இண்டிகேட்டர் போட்டுக்கணும் அரவிந்தா. ஸ்டியரிங் திருப்பூரில் கவனம் இருக்கிறது, இண்டிகேட்டர் போட்டுலேயும் கவனம் இருந்திருக்கணும் அரவிந்தா. நம்ம ரோடு அரவிந்தா, அடுத்தவங்க ரோட்டுக்கு போகக்கூடாது. நேர் கடைசி போய் ரைட்டு. நீ ஃபீல் பண்ணிட்டியா? ஆனால் என்னென்னா சீக்கிரம் முடிச்சிட்டீங்க அப்படின்னு. சரி அதனால் உன்னை சந்துக்குள்ளே ஓட்டுன்னு விட்டேன். ஓகே சந்து வேறு. பட் உனக்கு எப்போ இருந்துச்சு சூர்யா இது நான் கேட்குறீங்க இன்னைக்கு ஓட்டுனது? நல்லா தானே இருக்கு. நல்லா இல்லடா. ஏன்டா? சரி கைடு பிடிச்ச ரொம்ப இருந்துச்சுன்னா மேம்பாலத்தில் ஒரு சம்பவம் மட்டும் தான் கதையை ரைட். நம்ம ஹார்ன் அடிச்சுருந்துருக்கோம். போகலாம். நேர் கடைசி போனால் மெயின் ரோடு. மெயின் ரோடு வேண்டாம், இன்னொரு வழி, இன்னொரு கட்டில் எடுப்ப இன்னொரு மெயின் ரோடு போய். நான் ஒரு செகண்ட் லேட் பண்ணிட்டேன். செகண்ட் கீரில் ஏற்றியா இருக்குமே மட்டர்னா டக்குனு கால் எடுத்து சும்மா எக்ஸைட் மிதிக்கக்கூடாது தம்பி. எங்கள் பஸ்ஸு இது வரணும்னா இப்போ சைடு ஸ்ட்ரைட்டாக வந்து பின்னாடி பண்ணிக்கிறேன் ஓரத்தில் திரும்பி மிரண்டு அவ்வளோ பஸ் பண்ணிக்கிறீங்க. சைடு இடிக்குது பார்க்கறதுக்கு வண்டி அப்படியே நிப்பாட்டி அப்படியே பின்னாடி இறங்கி வந்து பாட்டுருக்காங்களா யாரு டிரைவர் பஸ் திரும்புறப்ப பஸ் ஓட்டி இறங்கி போயிட்டு அப்படியே மெயின் ரோட்ல பேக் பண்ணிட்டு பாடிட்டு இறங்கி போய் ஜேசிபி இடிக்குமா இடிக்காதா அளவு எடுத்துட்டு இருக்குது. ஆமாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி தான் ஓட்ட முடியும். அதுக்கு இறங்கி வந்து பாட்டுருக்காங்க ஒவ்வொரு தடவையும் அடிக்கிறானுங்க. முட்டினா அப்புறம் அவருக்கு தாண்டா போய் வைப்பீங்க. நேர் கடைசி போயிடும். டோல்கேட்ல காசு இல்லை ஃபாஸ்டாக்ல அவர் பாடு டோல்கேட்ல அடி பாடிட்டு கோவம் பேசிட்டு அவர் பாடு ஓடிட்டாரு. பின்னாடி எல்லாம் வண்டி நிற்கிது. ஃபாஸ்டாகில் காசு போட்டால் தான் டோல்கேட்டில் கிராஸ் ஆகும். அதெல்லாம் செக் பண்ணாமல் என்ன டிரைவராக இருக்கீங்க? காலேஜ் பஸ் ஓடுவாங்க. 55 வயசு இருக்கணும். அவ்வளோ பேர் பார்க்கவே. தம்பி உருவம் பெருசாக ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கு தம்பி. ஆமாம், நீங்கள் உருவத்தை பார்த்தா இப்போ சிரமம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தங்கம். இதுக்கு தான் ஆகாது. என்ன தம்பி பஸ்ஸில் இப்போ நிறுத்தும் போது ஒரு சவுண்ட் வருதுண்ணா. ஏர் பஸ்ஸுன்னு ஒரு சவுண்ட் ஏர் அதெல்லாம் ஏர் பிரேக் வண்டி. அதெல்லாம் ஏபிஎஸ் டிஸ்க்கு, அதெல்லாம் ஏர் பிரேக். கம்பர்ஸ் இழுத்துச்சு மொத்தமாக எடுத்துக்கணும். அது இப்போ லேட்டஸ்ட் வண்டிலாம் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. தம்பி குழந்தை பிள்ளையாட்டுடா, நீ என்ன சொன்னாலும் கேட்கணும். அது சென்சிட்டிவாக இருக்கும்.
மெயின்டைன் பண்ணி எடுக்கணும். எக்ஸிலேட்டர் மிதிச்சா போதும்னு நினைக்கிறவங்க மெயின்டைன் பண்ணி எடுக்கணும். இப்போ போய் எவ்வளோதான் நீ போடா தம்பி, தேடிக்கிட்டு போடுறான் வந்துடுச்சு இல்லை, அவ்வளோதான். வராங்கன்னா பின்னாடி என்ன 5 வண்டி வருது, 5 வண்டிக்காரங்க வந்துட்டே தான் இருக்காங்க. யாரும் வராலும் நிற்க சொல்லு, 4வது கீர் போட்டுருக்கோம். இப்போ சம்மந்தமே இல்லாமல் அவர் பக்கம் வந்தார், அப்போ திருப்பின யார் இருக்கா. அவருக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் கேப் ஃபில்லப் பண்ணி போகிறாங்க. அப்படியே கேப் அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் ஃபில்லப் பண்ணுவோம். பக்கத்தில் வந்து ஃபில்லப் பண்ணக்கூடாது. அவங்க லாரி திரும்பினாலும் போயிருக்கிற லாரி திரும்பினா அவர் போயிடுற கான்செப்ட் தான் அவர் வெளியே வந்தார். யாரும் என்னவோ கொண்டு போகிறாங்க, நம்ம தப்பிச்சோ இருக்குன்னா வெளியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். சூப்பர் வண்டி தெரியுமா அது, WR 6 கீர் இருக்கும், 260 அடி ஸ்பீட், டீசல் இன்ஜின், மைலேஜ் ஜம்முன்னு இருக்கும். இல்லை ஹோண்டாக்காரனை பார்த்து கம்ஃபர்ட் கேட்குறேன். ஹோண்டா சிட்டி இருக்குல்ல, ஹோண்டா சிட்டியில் டீசல் இருக்குது, அது அப்படியே மாற்றிக்கிட்டு இந்த வண்டியை போட்டாங்க, அவ்வளோதான். ஷிஃப்ட் டிசைர் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், பொறுமையாக போகலான்னு சொன்னால் கார் இன்றைக்கி ரைட்டில் போட்டுருக்கோம். ஆமாம் வந்துட்டார் இருப்போம். இப்படி நின்று யூட்டன் பண்ணிடுறோம். ஆமாம், அங்கே நிறுத்தி யூட்டன் பண்ணினா அவர் ஜாலியாக லவ் பண்ணி நிற்கிறார். அண்ணா போய்க்குங்க காரில் ஏற்றுங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஃபுல்லாக திருப்பி மூவ் பண்ணி போயிடும். அப்படி திருப்பும்போது லெஃப்ட் வரம் கட்டிடுறேன் கையோட. இல்லை அவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் போனால் தான் போக முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் போனால் தான் போக முடியும். இப்போ லெஃப்ட் இங்கே வந்துடும், ஓரங்கட்டி நிறுத்திக்கோ. அங்கே போனால் அங்கேருந்து உண்மையில தான் வருவாங்க நிறைய பேர். கேமரா போடணும், சாவி ஆஃப் பண்ணணும், ஃபஸ்ட் கீர் போடணும். ஓகே நேற்று கமலே